நெகேமியா ஆகமம் அதிகாரம் 11. மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தனர். ஏனைய மக்களில் 10 ஒருவர் புனித நகரான எருசலேமில் வாழ்வதற்கு கொண்டு வரப்பட சீட்டு போட்டார்கள். மற்ற 9 பேர் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள். எருசலேமில் மனமுவந்து வாழ முன்வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர்கள், கோவில் பணியாளர்கள், சாலமோனின் பணியாளரின் வழிமரபினர் ஆகியோர் யூதாவின் நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில் சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள். எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு: இவர்கள் யூதா புதல்வர் சிலரும் பென்யமீன் புதல்வர் சிலரும் ஆவர். யூதாவின் புதல்வர் பின்வருமாறு: உசியா மகன் அத்தாயா. உசியா செக்கரியாவின் மகன். இவர் அமரியாவின் மகன். இவர் செபற்றியாவின் மகன். இவர் மகலலேலின் மகன். பேரேட்ஸின் வழிமரபினர். மாவேசியா பாரூக்கின் மகன். இவர் கொல்கோசியின் மகன். இவர் அசாயாவின் மகன். இவர் அதாயாவின் மகன். இவர் யோயாரிபின் மகன். இவர் செக்கரியாவின் மகன். இவர் சீலோனியின் மகன். எருசலேமில் குடியிருந்த பேரேட்ஸின் புதல்வர் 468 மாபெரும் வீரர்கள். பென்யமீனின் புதல்வர் இவர்களே: சல்லு மெகல்லாமின் மகன். இவர் யோபேதுவின் மகன். இவர் பெத்யாவின் மகன். இவர் கொலையாவின் மகன். இவர் மாசேயாவின் மகன். இவர் இத்தியேலின் மகன். இவர் ஏசாயாவின் மகன். அவருக்கு பின் கபாயும் சல்லாயும். இவர்கள் மொத்தம் 928 பேர். சிக்ரியின் மகன் யோவேல் அவர்களுக்கு தலைவராயிருந்தார். அசனுவாவின் மகன் யூதா மற்றொரு ஊருக்கு தலைவராக விளங்கினார். குருக்கள்: யோயாரிபு மகன் யதாயா, யாக்கென், செராயா. இவர் இலக்கியாவின் மகன். இவர் மெகல்லாவின் மகன். இவர் சாதோக்கின் மகன். இவர் மெரையோத்தின் மகன். இவர் கோவில் மேற்பார்வையாளரான அகித்தூபின் மகன். கோவில் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் 822 பேர். அதாயா எரோகாமின் மகன். இவர் பெலலியாவின் மகன். இவர் அம்சியின் மகன். இவர் செக்கரியாவின் மகன். இவர் பஸ்கூரின் மகன். இவர் மல்கியாவின் மகன். குலத்தலைவர்களான இவர் சகோதரர் 242 பேர். அமசசாய் அசரியலின் மகன். இவர் அகிசாயின் மகன். இவர் மெசில்லமோத்தின் மகன். இவர் இம்மேரின் மகன். படை வீரர்களான அவர்களுடைய சகோதரர் 128. அக்கெதோலியின் மகன் சப்தியேல் அவர்களுக்கு தலைவராக இருந்தார். லேவியர்: செமாயா. இவர் அசூபாவின் மகன். இவர் அஸ்ரிகாமின் மகன். இவர் அசபியாவின் மகன். இவர் பூனியின் மகன். கடவுளின் இல்லத்தின் வெளிப்புற வேலைக்கு பொறுப்பானவர்களாகவும் லேவியருக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தாய். யோசபாத்து. மன்றாட்டில் நன்றி பண் ஆரம்பிக்கும் தலைவர் மத்தனியா. இவர் மீகாவின் மகன். இவர் சப்தியின் மகன். இவர் ஆசாபின் மகன். பக்புக்கியா அவருடைய சகோதரரில் 2ஆம் இடத்தை வகித்தார். அப்தா சம்முவாவின் மகன். இவர் காலாயின் மகன். இவர் எதுத்தூனின் மகன். புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் 284 பேர். வாயிற்காவலர். வாயில் காக்கும் அக்கூபு, தல்மோன் இவர்களுடைய சகோதரர் மொத்தம் 172 பேர். ஏனைய இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவின் எல்லா நகர்களிலும் அவரவர் தம் உரிமை சொத்தில் குடியிருந்தனர். கோவில் பணியாளர் ஓபேலில் குடியிருந்தனர். சிகாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளருக்கு தலைவர்களாக இருந்தனர். எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த உசி பானின் மகன். இவர் அசபியாவின் மகன். இவர் மத்தனியாவின் மகன். இவர் மீகாவின் மகன்.
இவர் கடவுளின் கோவில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாபின் மக்களில் ஒருவர். பாடகர்களை குறித்து அரச கட்டளை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்களின் அன்றாடப்படி வரையறுக்கப்பட்டிருந்தது. மேலும் யூதாவின் மகனான செராகின் வழி தோன்றிய மெசசபேலின் மகன் பெத்தகியா மக்களை குறித்த எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார். சிற்றூர்கள் அவைகளை சார்ந்த நிலங்களை பற்றிய குறிப்பு பின்வருமாறு: யூதா மக்கள் கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும், எக்கப்பட்சவேலிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர். மேலும் இயேசுவாவிலும் மோலத்தாவிலும் பெத்பலேத்திலும் அட்சர்சூவாவிலும் பெயர்சபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், சிக்லாகிலும் மெக்கோனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், ஏன்ரிமோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அதன் குடியிருப்புகளிலும், லாக்கிஸிலும் அதன் நிலங்களிலும், அசேகாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக பெயர்சேபா முதல் இன்னும் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர். பென்யமீன் மக்கள் கெபா முதல் மிக்மாசிலும், அயாவிலும், பெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும், அனத்தோத்திலும், நோபிலும், அனனியாவிலும், ஆட்சோரிலும், ராமாவிலும், கித்தையிமிலும், ஆதிது, சேபோயிம், நேபல்லாற்று, லோது, ஏனோ என்ற ஊர்களிலும் தொழிலாளர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர். லேவியரில் சில பிரிவினர் யூதாவிலும் பென்யமீனிலும் குடியிருந்தனர். எஸ்தர் அதிகாரம் 9. யூதர் தம் எதிரிகளை அழித்தல். மன்னரின் வாக்கும் நியமமும் நிறைவேற்றப்பட வேண்டிய அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள் வந்தது. எதிரிகள் யூதரை மேற்கொள்ளலாம் என்று நம்பியிருந்த அந்த நாள் யூதர் தம் பகைவரை மேற்கொள்ளும் நாளாக மாறியது. அகஸ்வேர் மன்னரின் மாநிலங்களில் இருந்த யூதர் அனைவரும் தமக்கு துன்பம் விளைவிக்க எண்ணியோருக்கு எதிராய் தம் கைகளை நீட்ட அவரவர் தம் இடங்களில் ஒன்று திரண்டனர். வேற்றினத்தாரை அச்சம் ஆட்கொள்ள அவர்களுள் எவராலும் யூதரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. மொர்தக்காயை பற்றிய அச்சம் மன்னரின் அலுவல்களில் உதவி செய்கின்ற மாநில தலைவர்கள், குறுநில மன்னர்கள், ஆளுநர்கள், அரச ஊழியம் செய்வோர் அனைவரையும் ஆட்கொள்ள அவர்களும் யூதருக்கு உதவி செய்யலாயினர். மொர்தக்காய் அரச மாளிகையில் வல்லவரானார். அவரது புகழ் அனைத்து மாநிலங்களிலும் பரவியது. அவரது ஆற்றல் மென்மேலும் வளர்ந்தது. எனவே யூதர் தம் பகைவருக்கு எதிராய் தாம் விரும்பியபடி செய்தனர். அவர்களை வாளால் தாக்கி வெட்டி வீழ்த்தினர். சூசான் அரண்மனையில் 500 பேரை யூதர் கொன்றொழித்தனர். பர்சந்தத்தா, தல்போன், அஸ்பாத்தா, போராத்தா, அதலியா, அரிதாத்தா, பர்மஸ்தா, அரிசாய், அரிதாய், வைசாத்தா ஆகிய யூதரின் எதிரியும் அம்மதாத்தின் மகனுமான ஆமானின் புதல்வர் பதின்மரையும் அவர்கள் கொன்றனர். ஆயினும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. மன்னரின் பிற மாநிலங்களில் வாழ்ந்த யூதர் ஒன்று திரண்டு தம்மை பாதுகாத்துக் கொண்டனர். தம் பகைவரிடமிருந்து விடுதலை பெறுமாறு அவர்கள் 75,000 பேரை கொன்றனர். ஆயினும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. அதார் மாதம் 13ஆம் நாளை அடுத்த 14ஆம் நாளன்று அவர்கள் ஓய்வெடுத்தனர். அந்நாளை விருந்துண்டு மகிழும் விழாவாக ஆக்கினர். சூசான் வாழ் யூதரோ அதார் மாதம் 13ஆம் 14ஆம் நாள்களில் ஒன்று கூடி அடுத்து வந்த 15ஆம் நாளை ஓய்வெடுத்து விருந்துண்டு மகிழும் விழாவாக ஆக்கினர். அரணற்ற நகர்ப்புற சிற்றூர்களில் வாழ்ந்த யூதர் அதார் மாதம் 14ஆம் நாளை விருந்துண்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளும் விழாவாக ஆக்கினர். பூரிம் பெருவிழா. மொர்தக்காய் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மடல்களில் வரைந்து அவற்றை அருகிலும் தொலையிலும் மன்னர் அகஸ்வேரின் அனைத்து மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பி ஆண்டுதோறும் அதார் மாதம் 14ஆம் 15ஆம் நாள்களை யூதர் தம் பகைவரின் தொல்லையினின்று விடுதலை பெற்ற நாள்களாகவும் அவர்களின் துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழா கோலமாகவும் மாறின மாதமாகவும் கொண்டு அந்நாள்களில் விருந்துண்டு மகிழவும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டுமென்று நியமம் தந்தார். யூதர்கள் தாம் செய்ய தொடங்கியவாறும் மொர்தக்காய் தங்களுக்கு எழுதியவாறும் செய்ய உடன்பட்டார்கள். ஆகாகி எனும் அம்மதாத்தின் மகனுமான ஆமான் யூதர்க்கெல்லாம் எதிரியாயிருந்து அவர்களை அழிக்கவும் அடியோடு ஒழிக்கவும் பூர் என்ற சீட்டை போட்டான்.
அப்போது எஸ்தர் மன்னரின் உதவியை நாட யூதருக்கு எதிராய் சதி செய்த ஆமானின் தீவினை அவன் தலைமேலே விழுமாறு அவர் கட்டளை பிறப்பித்தார். அதன்படி அவனும் அவன் புதல்வரும் தூக்கிலிடப்பட்டனர். எனவே யூதர் இந்நாள்களை பூர் என்ற சொல்லினின்று எழுந்த பூரிம் என்ற பெயரால் அழைக்கலாயினர். பூரிம் என்ற இவ்விழாவிற்கு மொர்தெக்காயின் மடலின் வாசகமும் அவர்கள் கண்டவையும் அனுபவித்தவையுமே அடிப்படை ஆயின. அவர்களும் அவர்களின் வழிமரபினரும் அவர்களை சார்ந்தோர் அனைவரும் இந்த இரு நாள்களை அவை பற்றிய மடல்களின்படியும் குறிக்கப்பட்ட காலத்திலும் கண்டிப்பாய் கொண்டாடுவது என்று கீழ்க்கண்டவாறு உறுதி பூண்டனர். இந்நாள்கள் தலைமுறை தோறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும். பூரிம் என்ற இந்நாள்கள் யூதரிடையே கொண்டாடப்படாமல் போகா. இவற்றின் நினைவு அவர்களின் வழிமரபினரிடையே ஒழிந்து போகாது. அபிகாயிலின் மகளான அரசி எஸ்தரும் யூதராகிய மொர்தெக்காயும் பூரிம் பற்றிய இந்த இரண்டாம் மடலை முழு அதிகாரத்துடன் எழுதி உறுதிப்படுத்தினர். அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அம்மடல் எழுதப்பட்டு அகஸ்வேரின் ஆட்சிக்குட்பட்ட 127 மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பப்பட்டது. யூதராகிய மொர்தெக்காயும் அரசி எஸ்தரும் இட்ட ஆணையின்படி பூரிம் என்ற இந்த நாள்களை யூதரும் அவர்களின் வழிமரபினரும் குறிக்கப்பட்ட காலத்தில் நோன்பு புலம்பல் நாள்களாக கடைபிடிக்க வேண்டும். இந்த பூரிம் விழா பற்றிய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் உறுதிப்படுத்திய எஸ்தரின் ஆணை ஓர் ஏட்டுச்சுருளில் எழுதி வைக்கப்பட்டது. எஸ்தர் அதிகாரம் 10. நிறையுரை. மன்னர் அகஸ்வேர் நிலங்களின் மீதும் கடலின் தீவுகளின் மீதும் தீர்வை விதித்தார். அவருடைய ஆற்றலும் வலிமைமிகு செயல்களும் அவர் மொர்தெக்காய்க்கு அளித்த மேன்மையின் முழு விவரமும் மேதியா மற்றும் பாரசீக மன்னர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதராகிய மொர்தெக்காய் மன்னர் அகஸ்வேருக்கு அடுத்த நிலை பெற்று யூதருள் மேன்மை நிறைந்தவராகவும் தம் சகோதரர் பலருக்கு இனியவராகவும் தம் மக்களின் நன்மையை நாடுபவராகவும் தம் இனத்தார் அனைவரின் நல்வாழ்வுக்காக பரிந்துரை செய்பவராகவும் விளங்கினார். எஸ்தராகமம் அதிகாரம் 1. அர்தக்சஸ்தா மாமன்னருடைய ஆட்சியின் 2ஆம் ஆண்டில் நீசான் மாதம் முதல் நாள் மொர்தெக்காய் ஒரு கனவு கண்டார். அவர் பென்யமீன் குலத்தைச் சேர்ந்த கீசு என்பவரின் கொள்ளு பேரனும் சிமேயி என்பவரின் பேரனும் யாயீரின் மகனும் ஆவார். சூசா நகரில் வாழ்ந்து வந்த அவர் ஒரு யூதர். அரசவையில் பணிபுரிந்தவர்களுள் தலை சிறந்தவர். பாபிலோனிய மன்னராகிய நெபுகத்நேசார் யூதேயா நாட்டு அரசராகிய எக்கோனியாவுடன் எருசலேமிலிருந்து சிறைப்படுத்திச் சென்ற கைதிகளுள் அவரும் ஒருவர். அவர் கண்ட கனவு இதுதான். பேரொலியும் இரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் குழப்பமும் மண்ணுலகின் மீது உண்டாயின. 2 பெரிய அரக்க பாம்புகள் எழுந்து வந்தன. ஒன்றோடு ஒன்று போரிட முனைந்து பேரொலி எழுப்பின. அதை கேட்டதும் நீதி வழுவா இறை மக்களுக்கு எதிராக போரிடுமாறு எல்லா நாடுகளும் முன்னேற்பாடாயின. மண்ணுலகின் மீது இருட்டும் காரிருளும் துன்பமும் கொடுந்துயரமும் பேரிடரும் பெருங்குழப்பமும் நிலவிய நாள் அது. நீதி வழுவா இறை மக்கள் அனைவரும் தங்களுக்கு வரவிருந்த தீமைகளை பற்றி அஞ்சி கலங்கினார்கள். சாவுக்கு தங்களையே ஆயத்தமாக்கிக் கொண்டு கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள். அதன் விளைவாக ஒரு சிறிய ஊற்றிலிருந்து ஒரு பெரிய ஆறு தோன்ற அதில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கதிரவன் எழ ஒளி உண்டாயிற்று. தாழ்ந்தோர் உயர்த்தப்பட்டு மேலோரை விழுங்கினர். கடவுள் செய்ய திட்டமிட்டிருந்ததை கனவில் கண்ட மொர்தெக்காய் விழித்தெழுந்தார். அன்று பகல் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்து அதன் பொருளை நுணுக்கமாக காண முயன்றார். மன்னரின் அலுவலர்களும் அரண்மனை காவலர்களுமான கபத்தா தாரா ஆகிய இருவருடன் மொர்தெக்காய் அரண்மனை முற்றத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அவர்களின் உரையாடலை கேட்க நேர்ந்தது. அவர் அவர்களின் சூழ்ச்சிகளை ஆராய்ந்து அவர்கள் அர்தக்சஸ்தா மன்னரை கொல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை அறிந்தார்.
எனவே மன்னரிடம் அவர்களை பற்றி எடுத்துரைத்தார். மன்னர் அந்த 2 அலுவலர்களையும் விசாரித்தபோது அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் கொல்லப்பட்டார்கள். மன்னர் இவற்றையெல்லாம் தம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தார். மொர்தெகாயும் இவற்றை குறித்து வைத்துக் கொண்டார். மொர்தெகாய் அரசவையில் பணியாற்ற வேண்டும் என்று மன்னர் ஆணை பிறப்பித்து அவரது தொண்டுக்காக பரிசுகள் வழங்கினார். ஆனால் பூகையனாகிய அம்மதாத்தாவி மகனும் மன்னரிடம் உயர் மதிப்பு பெற்று திகழ்ந்தவனுமான ஆமான் அந்த அலுவலர்கள் இருவரையும் முன்னிட்டு மொர்தெகாயுக்கும் அவருடைய இனத்தாருக்கும் தீங்கு விளைவிக்க முயன்று வந்தான். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார். பாரசீக மேதிய படை தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர். அவர் தம் அரசின் செல்வச் செழிப்பினையும் தம் மாண்பினையும் மேன்மைமிகு பெருமையையும் 180 நாள்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்நாள்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரில் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாள்களுக்கு அவர் விருந்து அளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிற தொங்கு திரைகள், வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென்துகிலாலும் கருஞ்சிவப்பு பட்டாலும் பிணைக்க பெற்றிருந்தன. வெண்ணில கற்கள், பளிங்கு, முத்துக்கள், விலைமதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப் பெற்ற பல வண்ண ஓட்டு தளத்தின் மீது பொன் வெள்ளி இழைகள் கலந்த மஞ்சங்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினர். அரச மேன்மைக்கு ஏற்ப பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது. திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை. விருந்தினரின் விருப்பத்திற்கிணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டிற்கு விருந்தளித்தாள். 7ஆம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்கசு ஆகியோருக்கு பேரழகியான அரசி வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாக தம் முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஆனால் அரசி வஸ்தி அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்துவிட்டாள். எனவே மன்னர் கடுஞ்சினமுற்றார். பெரும் கோபக்கனல் அவர் மனத்தில் பற்றி எறிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம். கர்சனா, சேத்தார், அதிமாத்தா, தர்சீசு, மேரேசு, மர்சனா, மெமுகான் ஆகிய பாரசீகத்தையும் மேதியாவையும் சார்ந்த 7 தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றோர். அவர்கள் மன்னரின் முகமாற்றத்தை கண்டனர். மன்னர் அகஸ்வேர் அன்னகர்களின் வழியாய் இட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசி வஸ்திக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார்.
மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் முன்பாக மெமுகான் கூறியது, அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டாள். அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் பார்வையில் அவர்களின் கணவர் இழிவுபடுத்தப்படுவர். ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தம்முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர். இன்றே அரசியின் நடத்தை பற்றி கேள்வியோரும் பாரசீக மேதிய இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இதுபோன்றே கூறுவர். ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசே, உமக்கு நலம் எனப்படின் தாங்கள் ஆணை ஒன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பாரசீக மேதிய சட்டங்களில் நிலையாயிருக்கும்படி எழுதப்படல் வேண்டும். அரசராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த ஒருத்திக்கு தாங்கள் கொடுப்பீராக. அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட பரந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நலம் என தோன்றியது. மெமுகானின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர் தம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதனதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்.